எங்கள் வீட்டு தேவதையின் பிறந்தநாள் இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷல் டேங்க. எல்லாருக்குமே அவங்கவுங்க பர்த்டே ஸ்பெஷல் தான். அதுவே நம்ம பசங்க பர்த்டேனா இன்னமும் ஸ்பெஷலாக இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு நாள் தான் இன்னைக்கு. இன்னைக்கு என்னோட பாப்பாவோட 8th பர்த்டே. ஸோ அவங்க வெற்றிகரமாக பெரிய பொண்ணு ஆகிட்டே இருக்காங்க. நமக்கு தான் சின்ன குழந்தையோட க்யூட்னஸ் மிஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு தோணுது. ஸோ அவள் பர்த்டே எப்பயுமே நான் கொஞ்சம் ஸ்பெஷலாகவே செலிப்ரேட் பண்ணுவேங்க. ஒரு வருஷம் முன்னாடியே அதுக்கான சேவிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆர்டி போட்டு வச்சுருவேன். ஒன்ஸ் ஆர்டி வந்தோடனே அவளுக்கான கிஃப்ட்ஸு, அக்சசரிஸு, ட்ரெஸ் எல்லாமே பிளான் பண்ணி வாங்குவேன். ஸோ இந்த டைம் வந்து அவளுக்கு இந்த மாதிரி தான் எனக்கு ட்ரெஸ் பண்ணணும், எனக்கு லாங் ஹேர் வேணும், எனக்கு இந்த மாதிரி ஃபுல்லாக அக்சசரிஸ் வேணும்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கேட்டிருந்தா. அது மாதிரி பார்த்து பார்த்து பிளான் பண்ணி எல்லாமே நான் வாங்கி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான், ப்ரீ ப்ரிப்பரேஷன் தான். முன்னாடி நாள் நைட்டே பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டே நான் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். ஸோ அப்போ தான் நான் மார்னிங் வந்து அறக்க பறக்க எல்லாமே மெதுவாக நம்ம ஈஸியாக கிளம்பலாம். ஸோ அதுக்காக தான் எல்லாமே அவளுக்கு எடுத்து வச்சுருந்தேன் கம்ப்ளீட்டாக. மருதாணியிலேருந்து, ஸ்டென்சில்லேருந்து, அதுக்கான பேங்கிள்ஸ்லேருந்து, ட்ரெஸ்லேருந்து எல்லாமே ரெடியாக வச்சுருந்தேன். ஸோ இதுதான் அவளோட பர்த்டே ட்ரெஸ் 2மே பார்த்தீங்கன்னா, அந்த எல்லோ ட்ரெஸ் வாங்குறதுக்குள்ள தான் படாத பாடு படுத்திட்டா. எனக்கு இந்த மாதிரி வேணும், அந்த மாதிரி வேணும், கொத்தக்கூடாது அப்படின்ட்டு. இந்த மாதிரி நான் இவ்வளோ கடைக்கு போய் நான் ட்ரெஸ் வாங்கினதே இல்லை. இவளுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு 10 கடை ஏறி இறங்கி வாங்குற மாதிரி இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா, நம்ம பென்சில்ஸ் இந்த மாதிரி கொடுப்பேன். இந்த டைம் வந்து கொஞ்சம் ஆர்ட் ஒர்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இன்ஸ்டா பேஜ் பார்த்தேன், இது வாங்கியிருந்தேன். ரொம்பவே அழகாக இருந்தது. நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. சூப்பராக இருந்தது சொல்லப்போனால். பசங்களும் எக்ஸைட்டடாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அதேபோல் அவங்க மேமுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன டைரி, அதுக்கப்புறம் பென் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஸோ அது அவங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். அவளுக்கான ஷூஸு அண்டு அவளுக்கு பென்சில் பாக்ஸு, மேக்ஸிமம் வந்து பர்த்டேனா எல்லாமே புதுசாக இருக்கணும் இல்லைங்களா? எனக்கு எங்கள் அம்மா இப்படி தாங்க எல்லாம் பண்ணி வச்சுட்ருப்பாங்க. ஸோ அதே தான் நான் என் பொண்ணுக்கும் நான் ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன சீரீஸாக பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பார்ட் 1 தான். அவளோட வந்து ப்ரீ பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். செலிப்ரேஷனோட கெட் ரெடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தடுத்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அவள் பர்த்டேக்கு நான் என்னெல்லாம் பிளான் பண்ணேன், என்னெல்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன், எப்படி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் சீரீஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதோட உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் அவளுக்கு கண்டிப்பாக வேணுங்க. ப்ளீஸ் பிளெஸ் ஹர், ப்ளீஸ் விஷ் ஹர். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.